இப்போ இருக்க 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு மொத்தமாக 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்றாங்க. அதாவது 29 எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க, எம்பிக்கள் தான் இருப்பாங்க. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலாக 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சால் 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகள்லையுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு